டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தவிக தலைவர் விஜய் புறப்பட்டார். டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தவிக தலைவர் விஜய் புறப்பட்டார். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் கார் மூலம் விமான நிலையத்திற்கு செல்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தவிக தலைவர் விஜய் டெல்லி செல்ல வருகிறார். டெல்லியில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்றிரவு தங்கும் விஜய் நாளை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகவிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக விஜய் நாளை ஆஜராகிறார். டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தவிக தலைவர் விஜய் புறப்பட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தவிக தலைவர் விஜய் டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் அவர் ஆஜராவதற்காக இன்றே புறப்பட்டார். நாளை தான் அவர் ஆஜராக இருக்கிறார். ஆனால் இன்றைய தினமே அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். 4 மணி அளவுல அவர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர் தனி விமானத்துல டெல்லி புறப்படுகிறார். ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு அவர் ஆஜராகும் பொழுது அவருடன் சென்றவர்கள் மீண்டும் அவருடன் செல்கிறார்கள். 6 பேர் சென்றார்கள். அவருடைய ஓட்டுநர், அவருடைய பாதுகாவலர் நமீம், அவருடைய ஓட்டுநர் ராஜேந்திரன் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அந்த கட்சியினுடைய இணை செயலாளர், இப்படி ஒரு 6 பேர் விஜயுடன் சேர்த்து புறப்பட்டார்கள். அதே போன்ற ஆதவ் அர்ஜுனாவும் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தற்பொழுது ஒரு 4 மணி அளவுல தனி விமானத்தில் இங்க சென்னையிலிருந்து டெல்லி புறப்படுகிறார்கள். இன்று இரவு அவர் டெல்லியில ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்து நாளை காலை சிபிஐ விசாரணைக்கு அவர் ஆஜராவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். நாளை விசாரணையை கூடுமான அளவு விரைவாக முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவதற்கான திட்டத்துடன் தவிக தலைவர் விஜய் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாளை மறுதினம் ஒரு கட்சி அலுவலகத்துல தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுடன் ஒரு ஆலோசனை இருப்பதனால நாளைய தினம் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு நாளை இரவே சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சிபிஐ அலுவலகத்துல டெல்லியிலே விஜய் ஆஜரான போது 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் முக்கியமான இந்த விசாரணையில ஏற்கனவே இந்த மாநில நிர்வாகிகள், தவிகவுடைய மாநில நிர்வாகிகளிடமும் மாவட்ட நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில அவரிடம் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் இந்த தாமதமாக வந்தார் என்ற சொல்லப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டு குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாமல் நேரில் அவர் பார்த்தவர் என்ன எல்லாம், அதாவது அவர் உள்ளே சென்ற பிறகு அந்த பிரச்சார கூட்ட இடத்திற்கு அவர் சென்ற பிறகு அவர் நேரில் பார்த்தவற்றையும், அவர் அந்த பிரச்சார கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு அங்கு அவர் பேசியது குறித்தும் அந்த விவரங்கள் எல்லாமே கேட்டறிந்திருக்கிறார்கள். அதாவது முதல் நாள் விசாரணை நடத்திய பொழுது பெரும்பாலும் விளக்கங்களாகத்தான் கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தாமதமாக வந்ததான குற்றச்சாட்டு குறித்தும், அவர் அந்த பிரச்சார கூட்டத்தில் நேரில் பார்த்தவை குறித்தும், அதாவது அங்கே ஒரு கடுமையான ஒரு கூட்டம் இருந்தது, அது கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்தது போன்ற ஒரு காட்சிகளை அவர் பார்த்துதான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றும், அது போன்ற காணாமல் போனதாக ஒரு சிறுமி குறித்த ஒரு அறிவிப்பை எல்லாம் பேருந்து மீது நின்று அவர் பேசினார். அதற்கு முன்னதாக அவர் கரூர் ரவுண்டானாவிலிருந்து அவர் செல்லும் பொழுது செல்ல முடியாமல் பெரும் கூட்டமாக நின்றது. காவல்துறை அந்த வாகனத்திற்கான வழிவகை செய்தது. அதற்காக அவர் நன்றி தெரிவித்தது என பெரும்பாலும் அவர் அங்கு பேசியது குறித்த பல்வேறு விளக்கங்களை தான் கேட்டிருந்திருக்கிறார்கள். நாளைய தின விசாரணையில முன்வைக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து ஏற்கனவே சிபிஐ இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன என்பது குறித்த ஒரு ஆலோசனைக்கு பிறகு நாளை முக்கியமான கேள்விகள் எல்லாம் முன்வைக்க இருக்கிறார்கள். அதுல இந்த
இவர் கரூர் ரவுண்டானாவிலிருந்து செல்லும் பொழுது காவல்துறையினர் வந்து முன்கூட்டியே தெரிவித்தார்களா? அதாவது கடும் கூட்டம் இருக்கிறது, உள்ளே பேருந்து செல்ல முடியாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் காவல்துறை தெரிவித்தார்களா? அல்லது உங்களுடைய மாநில நிர்வாகிகள் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா? முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்களா? அல்லது இதுக்கு முன்பு பிரச்சார கூட்டங்களின் பொழுது என்ன மாதிரியான விதிகளை, அதாவது காவல்துறையுடைய விதிகள் உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டதா உங்கள் நிர்வாகிகள் மூலமாக? அதற்கு என்ன திட்டமிடலுடன் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தையும் வந்து அணுகினீர்கள்? இந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது கூட்டத்தை வந்து முன்கூட்டியே வந்து ஒரு இடத்தில் செல்ல முடியாத நிலைக்கு ஒரு கூட்டத்தை வந்து கணித்தீர்களா? காவல்துறையினுடைய ஒத்துழைப்போ பாதுகாப்போ எப்படி இருந்தது? இது போன்ற விஷயங்களை எல்லாம் முன்வைத்து வந்து விஜயிடம் வந்து நாளைய விசாரணை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விசாரணையாக, அதாவது விஜயிடம் நடத்தப்படுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசாரணையாக, இந்த வழக்குல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அவரிடம் நடத்தப்பட இருக்கக்கூடிய, நாளை நடத்தப்பட இருக்கக்கூடிய விசாரணை என்ற பொழுது, நாளை நடக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு விஜய் வந்து இன்றைய தினமே வந்து டெல்லி செல்கிறார். கடந்த முறை வந்து அன்றைய விசாரணைக்கு அந்த காலை 7 மணிக்கு தான் புறப்பட்டு அவர் சென்றார். அங்கிருந்து டெல்லி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து ஒரு சாலை மார்க்கமாக சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து அவர் சென்றார். ஒரு 11 மணி அளவுக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிலையில் 11:30 மணி அளவில் அவர் ஆஜராகி இருந்தார் கடந்த முறை. ஆனால் இந்த முறை வந்து ஒரு நாள் முன்னதாகவே வந்து முதல் நாளே வந்து செல்வது, வேற ஏதேனும் அரசியல் சந்திப்புகள் இருக்குமா என்ற ஒரு யூகங்களுக்கு வந்து வழிவகுத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் தேர்தல் வந்து நெருங்கி வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு, தாவேக தலைவர் விஜய்க்கும் நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலை. ஒரு பக்கம் அவருடைய திரைப்படம் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது சென்சார் பிரச்சனையில. மற்றொரு பக்கம் இந்த கரூர் வழக்குல அவரிடம் வந்து அடுத்தடுத்த விசாரணை என்று இருக்கக்கூடிய நிலையில் வேறு ஏதேனும் வந்து அரசியல் சந்திப்புகள் இருக்குமா என்ற ஒரு யூகங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இன்றைய வந்து முதல் நாளே அவர் செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடன் வந்து ஒரு சில நிர்வாகிகளும், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளும் வந்து சிபிஐ அலுவலகத்திற்கு வந்து செல்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். இந்த விசாரணையை பொறுத்தளவுல ஏற்கனவே வந்து பல்வேறு கோணங்கள்ல சிபிஐ விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த பகுதியில், அந்த பகுதியை சேர்ந்தவர்களிடமும், அதே போன்று அங்கிருக்கக்கூடிய வணிகர்களிடமும், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரிடமும், காயமடைந்து உயிர் மீண்டவர்களிடமும் என பல்வேறு கோணங்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜயினுடைய இந்த பிரச்சார பேருந்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவினுடைய பதிவுகள் அனைத்துமே கைப்பற்றப்பட்டு அதன் அடிப்படையிலும் வந்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது முன்னதாகவே விஜய் வந்து அந்த இருக்கையிலிருந்து அவர் உள்ளே பேருந்திற்குள் சென்று விட்டார். பேருந்து மேலே ஏறுவதற்காக அந்த கரூர் ரவுண்டானாவுக்கு முன்பாகவே அவர் மேலே ஏறிவிட்டார். எனவே இது விஷயங்கள் எல்லாம் குறித்தெல்லாம் ஏற்கனவே வந்து சிசிடிவி ஆகியவற்றை வந்து எடுத்து அதன் அடிப்படையில் அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு வந்து அன்றைய தினம் அந்த மாநில நிர்வாகிகள் எல்லாம் அந்த பேருந்திலே இருந்திருக்கிறார்கள். அன்றைய தினம் அவர்கள் மூலமாக காவல்துறை அவரை வந்து தொடர்பு கொண்டார்களா, அல்ல பேசினார்களா, முன்கூட்டியே பேருந்து நிறுத்த வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் குறித்து அவர்கள் தெரிவித்தார்களா என பல்வேறு விளக்கங்களை கேட்டு இந்த விசாரணை எல்லாம் வந்து சிபிஐ வந்து முதற்கட்டமாக ஒரு விசாரணை நடத்திய நிலையில் நாளையும் இந்த விசாரணை வந்து தொடர்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.